அன்பான சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நாம் பார்க்க போகிற பொக்கிஷத்தின் தலைப்பு ராபோஜனம், பஸ்கா, திருவிருந்து. இந்த 3 காரியங்களை குறித்து வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதற்கு இடையே உள்ள தொடர்பு என்ன அப்படின்றத வேத வசனங்களின் அடிப்படையில் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அப்போ முதலாவது நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராபோஜனமும் பஸ்காவும் ஒரே நினைவு கூறுதலை அடையாளப்படுத்துதா அப்படின்ற காரியங்களை நம்ம பார்க்கலாம். அப்போ பஸ்கா என்பது பார்த்திங்கன்னா, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு கொண்டதுக்காக ஒரு அடையாளமாக நினைவு கூறுதலாக செய்யப்பட்ட காரியம்தான் பார்த்திங்கன்னா பஸ்கா அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் பாவத்திலேருந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னோட மரணத்தினால் மீட்டு கொண்டதை நினைவு கூறும்படியாக நம்ம செய்கிற நினைவு கூறுதல் தான் பார்த்திங்கன்னா ராபோஜனம் அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்ம இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த பஸ்கா ஆடு பார்த்திங்கன்னா எந்த நாளில் எந்த நேரத்தில் அடிக்கப்பட்டதோ அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அதே நாளில் அதே நேரத்தில் நமக்காக பலியானார் அப்படின்ற விஷயங்களை பார்த்திங்கன்னா நம்ம இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் மரிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த நாளில் பார்த்திங்கன்னா 2 சாயங்காலங்கள் வரும். முதலாம் சாயங்காலம், 2ஆம் சாயங்காலம். அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா முதலாம் சாயங்காலத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ராபோஜனத்தை அனுசரிக்க வேண்டும் என்ற கட்டளைகளை பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கடுத்து அந்த 2ஆம் சாயங்காலம் பார்த்திங்கன்னா தன்னோட ஜீவனை சிலுவையில் நமக்காக கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடியும். இந்த முதலாம் சாயங்காலம், 2ஆம் சாயங்காலம் குறித்ததான அநேக தெளிவுகள் தெரிய வேண்டுமென்றால் எங்களை அணுகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அப்போ இந்த பஸ்காவாக அடிக்கப்பட்ட நிழலான ஆட்டுக்குட்டியும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் அடையாளப்படுத்துகிறதா என்பதற்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்போ இதன் மூலமாக நம்ம அந்த பஸ்கா ஆடாக அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி பார்த்திங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் அடையாளப்படுத்துது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இந்த ராபோஜனமும் பஸ்காவும் ஒரே நினைவு கூறுதல் அல்ல. அங்கே பார்த்திங்கன்னா நிழலாக சொல்லப்பட்ட காரியம் எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து விடுதலையானதை நினைவு கூறும்படியாக செய்தார்கள் அப்படின்றத பார்க்குறோம். இங்கே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை, அவர் நமக்காக பலியானார் அப்படின்றத நம்ம பொருளில் நம்ம நினைவு கூறுறோம் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த நிழலான பஸ்காவை இப்போ ஆசரிக்க தேவையில்லை. நம்ம எதை தான் ஆசரிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராபோஜனத்தை தான் பார்த்திங்கன்னா நினைவு கூர்ந்து நாம் ஆசரிக்க வேண்டும் அப்படின்றத இதன் மூலமாக நம்ம புரிந்து கொள்ளலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 2வது காரியம் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராபோஜனம் என்று ஏன் அழைக்கப்படுகிறது. அப்போ இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் வீட்டு அறையில் தன்னோட அப்போஸ்தலர்கள்ட்ட பார்த்திங்கன்னா தன்னோட மரணத்தை நினைவு கூறும்படியாக அவர் இந்த ஒரு கட்டளையை கொடுத்த நேரம் எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் தான் இந்த ஒரு கட்டளையை கொடுத்தாரு அப்படின்றத நம்ம இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று அந்த ராத்திரி வேளையில் தான் பார்த்திங்கன்னா அவர் இந்த ராபோஜனம் செய்யக்கூடிய கட்டளைகளை தன்னோட அப்போஸ்தலர்களுக்கு சொன்னாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த நாளோட 2ஆம் சாயங்காலத்தில் பார்த்திங்கன்னா நமக்காக ஜீவனை சிலுவையில் கொடுத்தாங்க அப்படின்றத பார்க்க முடியும். அப்போ இந்த ஒரு ராபோஜனத்தை பார்த்திங்கன்னா நம்ம பகல் வேளையிலேயோ இல்லை காலையிலேயோ பார்த்திங்கன்னா இதை நம்ம அனுசரிக்க வேதாகமத்தில் சொல்லப்படலை அப்படின்ற விஷயங்களை பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு காணொளியையும் இதுக்கு அடுத்து வரப்போகிற இதோட 2ஆம் பாகத்தையும் முழுமையாக நாம் தியானிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த ராபோஜனத்தை பற்றியதான இன்னும் அநேக தெளிவுகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்ம இந்த ஒரு ராபோஜனன்ற பெயருக்கான காரணத்தை நம்ம பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கட்டளையை இரவு நேரத்தில் கொடுத்தாங்க அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி அந்த நிழலாக சொல்லப்பட்ட அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி எப்போ அடித்து புசிச்சாங்கன்னு பார்த்திங்கன்னா அதுவும் இரவு நேரத்தில் தான் செய்தார்கள் அப்படின்றதையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இதற்கான வசனங்களை நம்ம வாசிக்கலாம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த ராத்திரியிலே அந்த மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புசிக்க கடவர்கள். அப்போ இது பார்த்திங்கன்னா அந்த பஸ்காவை நினைவு கூறுதல் எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட நாளில் இரவு நேரத்தில் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து புசிக்க வேணுன்றதை பார்த்தோம். அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
இந்த ஒரு ராபோஜனத்தை அனுசரிக்கக்கூடிய தன்னோட மரணத்தை நினைவு கூறும்படியாக சொன்ன கட்டளை எந்த நேரத்தில் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து, அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்றைய ராத்திரியிலே வந்து பார்த்திங்கன்னா முதலாம் சாயங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ராபோஜனத்தை அனுசரிக்க வேண்டும் என்றதை கட்டளையாக கொடுத்தாரு. 2ஆம் சாயங்காலத்தில் நமக்காக ஜீவனை சிலுவையில் கொடுத்தார் அப்படின்றத நம்ம இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். அதுக்கடுத்து நம்ம 3ஆவதாக என்ன ஒரு காரியத்தை வந்து ராபோஜனம் தொடர்பாக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராபோஜனத்தை எப்போ வந்து நினைவு கூற வேணும், எப்போ அனுசரிக்க வேண்டும் என்ற காரியங்களை வந்து நம்ம பார்க்கலாம். அப்போ ஒருவரோட மரணத்தை வந்து பார்த்திங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை நினைவு கூறுவது போல் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட மரணத்தையும் நாம் வருடத்துக்கு ஒரு முறை தான் நினைவு கூற வேண்டும். அப்போ இந்த பஸ்கா பலியாகிய அந்த ஒரு ஆட்டுக்குட்டியோட பலியை வந்து பார்த்திங்கன்னா நினைவு கூறுதெல்லாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை தான் செஞ்சாங்க. அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட மரணத்தை நாமும் வந்து பார்த்திங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் நினைவு கூற வேணும் அப்படின்ற பார்க்குறோம். இதை குறித்து சில வசனங்களை பார்க்கலாம். என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மற்றும் 5ஆம் வசனம். குறித்த காலத்தில் இஸ்ரேல் புத்திரர் பஸ்காவை ஆசரிக்க கடவர்கள். அதனால் 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேளையில் சீனாய் வனாந்திரத்தில் பஸ்காவை ஆசரித்தார்கள். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரேல் புத்திரர் செய்தார்கள். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ்கா நினைவு கூறுதல் வந்து எப்போ தான் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறித்த நேரத்தில் தான் செய்யணும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி 1ஆம் மாதம் 14ஆம் தேதி, அப்போ 1ஆம் மாதம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நீசான் மாதம், அந்த 14ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்தி நேரமான வேளையில், அப்போ சாயங்காலத்துலேருந்து இரவு வேலை பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ்காவை வந்து அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். அப்போ அதோட பொருள் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வந்து பார்த்திங்கன்னா அதே நீசான் மாதம் 14ஆம் தேதி 2வது சாயங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்காக தன் ஜீவனை வந்து கொடுத்தாரு. அதை வந்து நம்ம எப்போ நினைவு கூர்ந்து அதை அனுசரிக்கணும்னு பார்த்திங்கன்னா அந்த நீசான் மாதம் 14ஆம் தேதி 1ஆம் சாயங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து நினைவு கூறணும் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ வேதாகமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை தினந்தோறும் செய்கிறதுக்கோ இல்லை வாரந்தோறும் செய்வதற்கோ அல்ல மாதத்தில் ஒரு முறை செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டளைகள் வந்து கொடுக்கப்படலை அப்படின்றத பார்க்குறோம். ஒரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட மரணத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வருடத்துக்கு ஒரு முறை தான் நம்ம நினைவு கூறணும் அப்படின்றத இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ இன்னும் இதற்கு அடுத்து உள்ள ராபோஜனத்தை பற்றியதான அநேக புரிதலுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி சில கேள்விகளை வந்து நம்ம பார்க்கலாம். வெறும் அப்பம் மட்டும் புசிக்கிறது வந்து ராபோஜனத்தை அடையாளப்படுத்துமா? இது வந்து முதலாவது கேள்வி. அதே மாதிரி வேதாகமத்தில் திருவிருந்து என்பது வந்து எதை அடையாளப்படுத்துகிறது? இது வந்து பார்த்திங்கன்னா 2வது கேள்வி. இந்த 2 கேள்விகளுக்கும் உங்களுக்கு விடை தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதோட ராபோஜனத்தை குறித்ததான 2ஆம் பாகத்தில் நம்ம இதை குறித்து இன்னும் விளக்கமாக நம்ம பார்க்கலாம். அப்போ இன்றைய நாளில் இந்த பொக்கிஷத்தில் நம்ம என்ன தெரிந்து கொண்டோம், என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராபோஜனமும் பஸ்காவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நினைவு கூறுதல் இல்லை. அப்போ எகிப்து அடிமைத்தனத்திலேருந்து இஸ்ரேல் ஜனங்கள் வந்து மீட்கப்பட்டதை நினைவு கூறுறது தான் வந்து பார்த்திங்கன்னா பஸ்கா நினைவு கூறுதல். ராபோஜனம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த உலகத்தையும் பாவத்திலேருந்து மீட்டு கொண்டதை நினைவு கூறும்படியாக செய்ய வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட கட்டளைன்றதை பார்த்தோம். அப்போ ஏன் ராபோஜனம் என்ற பேர் வந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த 1ஆம் சாயங்காலத்தில் தாம் மரிக்கிறதுக்கு அந்த நாளில் 1ஆம் சாயங்காலத்தில் இரவு நேரத்தில் மேல் வீட்டு அறையில் தன்னோட அப்போஸ்தலர்களுக்கு இந்த கட்டளையை, இந்த ஒரு ராபோஜன நினைவு கூறுதலை வந்து அந்த இடத்துல கொடுத்தாங்க அப்படின்ற பார்க்குறோம். அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா ராபோஜனம் என்ற பேர் வந்து வந்துச்சு அப்படின்ற பார்த்தோம். அதுக்கடுத்து 3வது வந்து பார்த்திங்கன்னா இந்த ராபோஜனத்தை எப்போல்லாம் அனுசரிக்கணும் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி பஸ்காவை வந்து ஆண்டுக்கு ஒரு முறை அனுசரித்தாங்களோ அதே மாதிரி பொருளில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட மரணத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த குறித்த நேரத்தில் அந்த குறித்த நாளில் வந்து அனுசரிக்கணும் அப்படின்ற வேதாம வசனங்கள் மூலமாக பார்த்தோம். இன்னும் அநேக தெளிவுகளை நாம் வரப்போகிற காலங்களில் பார்க்கலாம்.
வேறு ஏதேனும் கருத்துகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யலாம். இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுத்துக் கொள்கிறேன். ஆமேன்.